Good morning students, welcome to Sheba online class. Last class we can see in chapter 6 the Python language la how will you start a Python language and then write and then save, how will you run the Python language adu paathom. Next வந்து என்ன பார்த்தோம்னா ஆபரேட்டர்ஸ் பார்த்தோம், keywords, identifier, limiters இதெல்லாமே என்ன last classல பார்த்தோம். Then control structure, there are three types of control structure. One is sequential and then branching and then looping. Sequential structure னா என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம நார்மலாக பிரிண்ட் வர வேண்டிய அந்த சிங்கிள் லைன்ஸ் தான் என்னது சீக்வென்ஷியல், நார்மல் வர டிஸ்பிளே தான் என்னது சீக்வென்ஷியல்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து என்னது பிரான்ச்சிங், தேர் ஆர் டூ if else and then nested if, simple if, இதெல்லாமே என்னது பிரான்ச்சிங். தென் லூப்பிங் பார்த்தோம், ஃபார் லூப் அண்ட் while if. அதாவது பிரான்ச்சிங்கில் ஏதாவது கண்டிஷன்ஸ் கொடுத்து அந்த கண்டிஷன்ஸ் ஓகே ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக்கை என்ன செய்யும் எக்ஸிக்யூட் பண்ணோம். தென் அதர்வைஸ்னா என்ன செய்யும் நமக்கு இஃப், சிம்பிள் இஃப்ல என்னது ஜஸ்ட் ஒன்லி ஒன் வேல்யூ தான் என்ன செய்யும் நமக்கு டிஸ்பிளே பண்ணோம். இஃப் எல்ஸ்னா கண்டிஷன்ஸ் இஸ் ட்ரூ அண்ட் தென் எல்ஸ்னா என்னது ஃபால்ஸ் வேல்யூ நமக்கு என்ன செய்யும்னா டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். இதுதான் என்னது பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட். தென் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம், ஃபார் லூப் அண்ட் ஒயில் லூப். ஒயில் லூப்னா ஃபர்ஸ்ட் என்னது செய்வாங்கன்னா ஒயில் கண்டிஷன்ஸ் கொடுத்துருவாங்க. தென் அந்த such a condition is ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் பிளாக் என்ன செய்யும் எக்ஸிக்யூட் பண்ணோம். அதர் ஆப்ஷன் இஸ் ஃபார் லூப். இது வந்து என்ட்ரி லூப் லூப்பிங் ஸ்ட்ரக்சர். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட்டே என்ன பண்ணோம் கண்டிஷன்ஸ் செக் பண்ணி நமக்கு என்ன செய்யும் ரிப்ளை பண்ணோம். அதாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கா இல்லையா, கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸான்னு செக் பண்ணி நமக்கு அதாவது அந்த லூப்புக்குள்ளாடி உள்ள ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ அதர்வைஸ் இது சப்போஸ் நமக்கு ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அந்த பிளாக்கை விட்டு என்ன செய்யும் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகி வரும். ஸோ திஸ் இஸ் the control structure. Okay, today class is we can move for the chapter 7 Python functions. அதோ நம்ம chapter பேசிக்லயே நம்ம பார்த்தோம். chapter 2 chapterல ஃபங்க்ஷன்ஸ்னா என்னது, இந்த ஃபங்க்ஷன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்களோ டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்தோம். ஆல்ரெடி நம்ம 11th கிளாஸ்லையும் நம்ம சிபிபி படிக்கும்போது அதுலேயும் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸை எப்படி இந்த பைத்தான் லாங்குவேஜ்குள்ளாடி யூஸ் பண்ணலாம்ல டீட்டெயில்ஸ் தான் இந்த சாப்டர்லாம் என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ் இஸ் யூஸ்ட் ஃபார் த நேம்ட் பிளாக் ஆஃப் கோட் தட் ஆர் டிசைன் எஸ் ஸ்பெசிஃபிக் ஜாப். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷன்ஸை நம்ம இங்கே எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன்ஸ் என்ன செய்தாங்க யூஸ் பண்ணுறாங்க. ஃபங்க்ஷன் இஸ் நத்திங் பட் எ குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஸ்டேட்மெண்ட். அதாவது நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளாடி இன்ஸ்டேட் பண்ணும்போது அது என்ன செய்யணும்னா ஒரு குறிப்பிட்ட வேல்யூவை ஆக்சஸ் பண்ணி நமக்கு என்ன செய்யும் டாஸ்க்கை எக்ஸிக்யூட் பண்ணி தரோம். ஸோ திஸ் இஸ் த ஃபங்க்ஷன் வேல்யூ. இந்த ஃபங்க்ஷன்ஸ் நம்ம ஒரு ப்ரோக்ராமுக்குள்ளாடி எழுதும்போது அந்த ப்ரோக்ராம் நமக்கு என்ன செய்யும் யூஸருக்கு ஈஸியாக இருக்கலாம், அந்த டாஸ்க் வந்து நமக்கு ஈஸியாக ரைட் பண்ணலாம், ரீட் பண்ணலாம் அண்ட் தென் எரர் கரெக்ஷன் பண்ணக்கும் இந்த ஃபங்க்ஷன்ஸ் என்ன செய்யுது யூஸ் ஆகுது. இப்போ ஒரு ப்ரோக்ராமில் நம்ம கோடிங் எல்லாம் எழுதி முடிக்குமோ அந்த கோடிங்லேயே நம்ம ஃபங்க்ஷன்ஸை ஸ்ப்ளிட் பண்ணும்போது யூஸருக்கு ஈஸியாக அதை என்ன செய்யலாம் நம்ம த்ரோ அவுட் பண்ணக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் த ஃபங்க்ஷன். த ஃபங்க்ஷன்ஸ் மெயின் அட்வான்டேஜ் is it avoids the repetition and make high degree of code reusing. நிறைய அதாவது கோடிங் நம்ம பைத்தான் கோடிங் எழுதும்போது the coding for according to reusing, அதாவது many coding யூஸ் பண்ணுவோம். இதில் பைத்தானில் லைன் பை லைன் கோடிங் எழுதும்போது ரிப்பீட்டேஷன் வராமல் யூஸ் பண்ணது தான் இந்த ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணுவாங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து மெயின் ஒரு அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் அட்வான்டேஜ், இட் ப்ரொவைட்ஸ் பெட்டர் மாடுலாரிட்டி ஃபார் யுவர் அப்ளிகேஷன். மாடுலாரிட்டி இருக்கும். ஸோ நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து நம்ம அதாவது பார்க்கும்போது யூஸருக்கு வந்து என்ன ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கும், தென் ரைட் பண்ணக்கும் இல்லைன்னா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணக்கும் இந்த ஃபங்க்ஷன்ஸ் மெயின்லி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் தேர் ஆர் 4 டைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் யூசர் டிஃபைன்ட் அண்ட் தென் யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் built-in functions and then lambda functions and regression ஆல்ரெடி நம்ம என்ன செய்திருக்கோம் ஸ்டடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த user defined functions is யூசர் டிபெண்ட் பண்ணி க்ரியேட் பண்ணது தான் என்னது யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ். தென் built-in ஃபங்க்ஷன் ஆல்ரெடி அவங்க சேவ் பண்ணியிருக்க அந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம என்ன செய்வோம் நம்ம ப்ரோக்ராமுக்குள்ளாடி கன்வெர்ட் பண்ணது தான் என்னது built-in ஃபங்க்ஷன். லாம்டா ஃபங்க்ஷன் இஸ் அனதர் வே ஃபார் த ஃபங்க்ஷன் அண்ட் தென் ரிகர்ஷன் ஃபங்க்ஷன் இஸ் கால் இட் செல்ஃப். அதாவது நமக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸை நம்ம என்ன செய்ய ரன் பண்ணும்போது கால் பண்ணி யூஸ் பண்ணது தான் என்னது ரிகர்ஷன் ஃபங்க்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட் இஸ் டிஃபைனிங் ஃபங்க்ஷன். The functions we many other use for the Python language. So
how will you define the function? Many create the code for Python or CPP to use in the built-in functions. So for example, print instance of, so this is one of the function name. So to create and use certain function, the Python code used for the many other function used for the particular program, and then it used for certain functionality, and then function blocks begins with the keyword def. Okay, function name is starting for def and then parenthesis. So this is the keyword for the function declaration def and then instead of parenthesis. So the syntax of functions is def, such a name for function name, and then function name declaration keywords, and then function name parameters, one or many other parameters include for the syntax, and then go for the block of statement. These functions is execute the blocks and then return value return and then expression or none value. So this is the syntax of the functions. And then example of, this is the keyword of function, and then function name hello, then the parenthesis and then colon. Compulsory you can denote for the parenthesis and then colon, and then print value. This is the function value is hello Python. The value display for the result is hello and then Python. That hello Python சொல்ற word நமக்கு என்ன செய்யணும், அவுட்புட்டா வரதா என்ன கொடுத்திருக்காங்க, print ன்னு சொல்ற ஸ்டேட்மென்ட்ல கொடுத்திருக்காங்க. So this is the function name, this is the function keyword, then return the value, return சொல்ற keyword செட் பண்ணிருக்காங்க. So this is the defining of function. Then another way for the functions is advantages. It can be divided into many other modules. The function declare and create for the divide for into the many other module to use for the program, and then code easier to manage. Any other program to use for the function, then code easier to manage, and then implements code reuse to implement and execute for the code to use for the reuse, and then function allows us to change functionality, and different programmers can work for the different டாஸ்க். அதாவது இந்த ஃபங்க்ஷனில் என்ன பண்ணிக்கலாம்னா நிறைய மாடியூல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது ஸ்ப்ளிட் பண்ணி மாடியூல்ஸ் மாதிரி செட் பண்ணலாம், அண்ட் தென் ஈஸியாக இருக்கும் மேனேஜ் பண்ணக்கு. தென் அண்ட் தென் இம்ப்ளிமெண்ட்ஸ் கோட் ரீயூஸுக்கு யூஸ் பண்ணலாம். தென் இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து நிறைய ப்ரோக்ராமர்ஸ் அவங்களுடைய சர்டன் ப்ரோக்ராம்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஃபங்க்ஷன்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி யூஸ் பண்ணக்கு இந்த டிஃபைனிங் ஃபங்க்ஷன் வந்து நமக்கு மெயின்லி யூஸ் பண்ணாங்க. ஸோ திஸ் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். Another concept is calling a functions and then parameters, passing parameters in function. First way for the calling a function. In the Python language is used for the calling a function. A function to be display for the result to use for the calling a function. அதாவது ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணணும், கால் பண்ணும்போது தான் அந்த ஃபங்க்ஷன் என்ன செய்யணும்னா நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணக்கு யூஸ் ஆகும். ஸோ திஸ் மெத்தட் இஸ் யூஸ் ஃபார் த காலிங் எ ஃபங்க்ஷன். டு கால் த ஹலோ ஃபங்க்ஷன், திஸ் இஸ் த ப்ரீவியஸ் செக்ஷனில் பார்த்தோம் என்னது ஹலோன்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் பார்த்தோம். ஓகே, த ஃபங்க்ஷன்ஸ் டிக்ளரேஷன் எப்படி டிக்ளரேஷன் பண்ணுவாங்க, டிஇஎஃப். அதாவது அப்போ லாஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் function keywords and then hello, then parenthesis, then next print hello Python. So then return. So last concept is used for the symbol function name you create for the symbol program, then the program is called for the calling a function. Okay, இந்த program இந்த எக்ஸாம்பிள் வச்சு தான் இந்த கான்செப்டை என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ the output is என்ன சொல்லுவாங்க, இந்த ப்ரோக்ராமில் என்ன அவுட்புட், ஹலோ பைத்தான். இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, பிரிண்ட் தென் கால் பண்ணலை, அதாவது இந்த ஃபங்க்ஷன்ஸை மட்டும் டிக்ளரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது சேம் எக்ஸாம்பிள் இஸ் டிக்ளேர் ஃப்ரம் த keyword and then function name, print the value for the hello Python, return and then call for the function. என்ன பண்ணிருக்காங்க, another time call பண்ணிருக்காங்க, என்னது print hello.
ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் இந்த லைன் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன செய்யும் இந்த லைனை நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணும் ஸோ இஃப் த ரிட்டர்ன் ஹேஸ் நோ ஆர்கியூமெண்ட்ஸ் அந்த ரிட்டர்ன் வேல்யூ ஃபர்ஸ்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அந்த ஆர்கியூமெண்ட்ஸை டிஸ்பிளே பண்ணும் சச் ஏ டைமில் அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் இல்லைன்னா என்ன ஆகும் நன்னு சொல்லுற வேல்யூ நமக்கு என்ன செய்யும் எக்ஸிக்யூட் பண்ணி டிஸ்பிளே பண்ணும் ஸோ நோ ஆர்கியூமெண்ட்ஸ் நன் வில் பி டிஸ்பிளே ஃபார் த ஸ்டேட்மெண்ட் இப்போ இந்த this program is output is first line hello python, then second line none. எதுக்கு none கொடுத்துருக்காங்கன்னா என்ன நம்ம ஆர்கியூமெண்ட்ஸ் அதாவது ரிட்டர்னில் நோ ஆர்கியூமெண்ட்ஸ் அதனால் என்ன செய்திருக்காங்க இந்த கீவேர்ட் நன் சொல்கிற கீவேர்டு என்ன பண்ணியிருக்காங்க டிஸ்பிளே பண்ணியா ஸோ திஸ் இஸ் த காலிங் ஏ ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணது தான் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணாங்க நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா பாசிங் பேராமீட்டர்ஸ் இன் ஃபங்க்ஷன் இப்போ பேராமீட்டர்ஸ் நிறைய அதாவது so many parameters நம்ம என்ன செய்யலாம் இந்த பைத்தான் லாங்குவேஜில் யூஸ் பண்ணலாம் such a keyword and then function name parameters many other parameters is used for this place and then separate by comma ஒவ்வொரு parametersக்கு கேப்பில் என்ன கொடுக்கணும் கமான்னு சொல்லி தான் அந்த கேரக்டர் கொடுக்கணும் ஸோ ஃபார் த எக்ஸாம்பிள் இஸ் ஹேஷ் இஸ் த கமெண்ட்ஸ் லைன் த யூசருக்கு ஒன்லி தான் இது என்ன செய்யும் யூஸ் பண்ண முடியும் தென் நோ த இன்டர்பிரிட்டர் அதாவது இந்த பிளேஸில் வந்தோடனே என்ன செய்யாது நமக்கு எரர் கரெக்ஷன் செக் பண்ணா ஸோ திஸ் இஸ் த கமெண்ட்ஸ் லைன் ஸோ அஷ்யூம் w is equal to 3 and then h value is equal to 5 அதாவது யூசருக்கு அசியூம் பண்ணது தான் இந்த வேல்யூ என்ன செய்யிருக்காங்க செட் பண்ணியிருக்காங்க தென் the program will function name is area and then 2 parameters one is w and then second parameters is h so return w into h so print the value area of 3 into 5 so this is the 2 parameters so passing parameters in function this is two way for the functions one is calling function and then passing parameter with functions okay clear move for the next concept function arguments so how will you define a function பார்த்தோம் next வந்து calling a function and then passing parameters in function then another way for the functions are arguments there are 4 arguments used for the functions first one required arguments and then keyword and then default and then variable length argument so first required arguments it is used for the argument passed to the function is கரெக்ட் பொசிஷனல் ஆர்டர் அதாவது நார்மலாக நம்ம எழுத அந்த ஆப்ஷன்ஸ் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிக்வயர்ட் ஆர்கியூமெண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ஓகே த எக்ஸாம்பிள் ஆஃப் த கீவேர்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன் தென் ஃபங்க்ஷன் நேம் பிரிண்ட் ஸ்ட்ரிங் அண்ட் தென் ஆர்கியூமெண்ட்ஸ் இஸ் எஸ்டிஆர் தென் பிரிண்ட் எக்ஸாம்பிள் required arguments then print str value is the value is example required arguments then the return value and then print call for the print string so the function name such a time is called for the function the answer display for the example required argument so this is the output for the required arguments okay then the normally use பண்ண அந்த functions தான் என்ன required arguments னு சொல்றாங்க இதான் first function arguments okay second arguments is keyword arguments there are 4 types of arguments default and first one is default and then keyword arguments the function after the parameters are recognized by their parameters name which name is used for the parameters such name is function called the parameters name the value of the keyword arguments is matched with the parameters name and so அதாவது parameters குள்ளடி ஏதா வேல்யூ கொடுத்தீங்கன்னா அது என்ன செய்யணும்னா மேட்ச் பண்ண மாதிரி நம்ம ஆர்குமெண்ட்ஸ் என்ன செய்யணும் செட் பண்ணணும் and also put arguments in improper order அதாவது ஆர்டரில் எந்த ஆர்டர் வேணாலும் நம்ம என்ன செய்யலாம் யூஸ் பண்ணிக்கலாம் so this is the keyword arguments the example function name print data and then parameters is name so print of first line is example keyword arguments and then second line name such a name is not declaration but the value is not assigned so return and then print data is a function name and then name value is such a any other value put in the place so this value is Balu so the output is first line example keyword arguments and then second value names equal to Balu so the output for keyword argument is
example keyword arguments, and then second line is name is equal to Balu. This name is declared for this name. So this is the keyword arguments. Then third type is default arguments. The default is an arguments is take a default value. If no value is provided in the function call, அதாவது வேல்யூ நம்ம என்ன செய்யலாம் கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா என்ன செய்யலாம் சப்போஸ் கொடுக்காம இருந்தீங்கன்னா லாஸ்ட்டில் என்ன செய்யலாம் அந்த வேல்யூவை நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த டிஃபால்ட் ஆர்கியூமெண்ட்ஸ். ஸோ த ஃபங்க்ஷன் நேம் அண்ட் தென் எக்ஸாம்பிள் ஃபார் த function name print information other info, then there are two arguments is declaration name and salary initial value can be declaration, and then print value name such a variable must declare, and then value not declaration. So name value, and then print salary value. So print return and then print information of money is the name value. So two value can be assigned for the name and salary. The output for this program name is equal to money, and then salary is equal to how much 5,000. So this is the default arguments example. Okay, third one default arguments. There are two value arguments is passed for the function name value not assigned this functions, and then last we can call for the function the name value can be assigned. So the output for the name and the salary value. Last arguments is variable length arguments. Okay, first one required, and then default, and then keyword. Last one variable length arguments. The variable length arguments can be used for the instead other compulsory இது என்ன செய்யலாம் நம்ம variable length arguments யூஸ் பண்ணிக்கலாம். These are the not specified in this function definition and asterisk symbols. This symbol is used for the variable length arguments only. It is used for the arguments. Such a many other arguments நம்ம யூஸ் பண்ணனும்னா என்ன symbol யூஸ் பண்ணனும், asterisk symbol யூஸ் பண்ணிக்கணும். For example function name and then three variables arguments declaration பண்ணிருக்காங்க x y and z. Print the three numbers, sum of three numbers. How many numbers? Three numbers only, x plus y plus z. But the sum how many numbers declaration பண்ணிருக்காங்க 5 numbers. So this program will be error. Okay, the declaration there are three variables arguments can be declared, but the value for the 5 numbers. So this program will be execute for the error line. எதுக்கு எரர் காமிக்கும்னா நம்ம டிக்ளரேஷன் ஆர்குமெண்ட்ஸ் வந்து 3 வேல்யூஸ் தான் செட் பண்ணணும். ஸோ ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க 5 வேல்யூஸ். ஸோ திஸ் லைன் நம்பர் சச் ஏ லைன் நம்பர் 10, த சம் இஸ் 5 10 12 15 and 20. திஸ் இஸ் த எரர் கரெக்ஷன். ஓகே, இந்த எரர் நம்ம நீங்கள் செக் பண்ணிவிட்டு இந்த 2 வேல்யூஸை நீங்கள் என்ன பண்ணணும் delete பண்ணா மட்டும் தான் இந்த ப்ரோக்ராம் என்ன செய்யும் நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் த வேரியபிள் லெங்த் ஆர்குமெண்ட். வேரியபிள் நமக்கு கொடுத்து லெங்த்தும் என்ன செய்யலாம் மெனி அதர் வேரியபிள்ஸ் என்ன செய்யலாம் டிக்ளரேஷன் பண்ணலாம், ஆனால் மேட்சிங் ஆகணும். ஸோ இந்த ப்ரோக்ராமில் மேட்சிங் ஆகலை, திஸ் ப்ரோக்ராம் வில் பி நாட் எக்ஸிக்யூட்டட் ஃபார் எரர் checking பண்ணணும். ஓகே, then this the syntax for the variable arguments, variable length arguments is the keyword and then function name and then arguments. Many other arguments can be declared in asterisk symbol, then function body and then return statement. For example function name print numbers in numbers. How many other numbers can be declared for this place, and then for loop can be used in this place, and then for n in numbers. How many other numbers can be used for this function. For n value was declaration பண்ணியாச்சு. Okay, then return printing 2 value. First 2 values can be printed. The numbers is 1, 2. Already you can set for the for loop and then set the 2 value. Next time printing 3 value, the value for the 10 20 30. For first this program is output for first 2 values. Printing 2 values is 1, 1 and 2. Then another time you can execute for this program print 3 values.
10, 20, 30. So this is the syntax and then variable length arguments. So this class we can explain for the function, Python function. There are many options, many concept explained for these functions. Okay, lastly enna paatha, last concept arguments. Okay, function, defining function, and then syntax, and then so many calling a function, parameters, passing parameters, arguments. So many concept we can discuss this class, and then another part we can explain in another class. Okay, நீங்கள் இந்த கிளாஸில் உள்ள கொஸ்டின் ஆன்சர் என்ன பண்ணுங்கன்னா படிச்சுட்டு எழுதுங்க. அதே மாதிரி எழுதும்போது சின்டெக்ஸ், ப்ரோக்ராம் எக்ஸ்பிளனேஷன், டெஃபினிஷன், எக்ஸ்பிளனேஷன், அண்ட் தென் சின்டெக்ஸ், அண்ட் தென் எக்ஸாம்பிள் கம்பல்சரியாக இருக்கணும். சின்டெக்ஸ் எழுதும்போது என்ன செய்யுங்க, செப்பரேட் பண்ணி காமிக்கணும். காமிச்சா தான் நமக்கு என்ன செய்வாங்கன்னா மார்க் ஐடென்டிஃபை பண்ண கரெக்டாக இருக்கும். ஸோ பாக்ஸ் செப்பரேட்டாக சின்டெக்ஸ் எழுதும், பாக்ஸ் போட்டு என்ன செய்யுங்க எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் வேறு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணால். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.